86 லட்ச ரூபா மதிப்புள்ள BMW காரு. அந்த காரை இவர் அங்கே கைதான 23ஆம் தேதி அங்கே பிரச்சனை வருது. அந்த 3 பேரை பிடிக்கிறாங்க. திமுக விட்டு இவரை நீக்கிறாங்க. நீக்கிறதுலேருந்து 5 நாள் பொறுத்து 28ஆம் தேதி அவர் காரை விற்றுருக்காரு. இவரை எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போனது யாரு அப்படின்னா குழந்தைய கேட்டவரை சொல்லும் அமீர். அவரே சொல்றாரு 2013 எனக்கு பழக்கம் அப்படின்றாரு. இதில் அடுத்த கட்டமாக இந்த போதைப் பொருட்கள் இது மாதிரி புரள்கிற பணம் வெறுமனே பணப்பரிமாற்றம், சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மட்டும் நடக்கலை, தீவிரவாதிகள் கையில் பணம் போய் சேருது. இவர் நான் திரைத்துறையில் போதை மருந்து பணத்தை திரைத்துறையில் முதலீடு பண்ணேன் அப்படின்றாருன்னா, திரைத்துறையில் இந்த பணம் எப்படி முதலீடாக போயிருக்குது அப்படின்றப்ப சம்மந்தப்பட்டவங்கள ப்ளஸ் இவருடைய சேர்த்து பிஎம்எல்ஏ ஆக்டில் அமலாக்கத்துறை உள்ளே வந்து வழக்கு போடுவாங்க. நான் சொன்னேன் 3வது அதில் வந்தால் என்ஐஏவும் கூப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சாதாரணமாக இது எங்கே போகுது, நம்மால் தானே துட்டு கொடுத்தா வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். இது இப்போ கூட ஒரு கட்டத்துக்கு மேலே கலைஞர் காலத்திலேயே திமுக இவனுடைய வடிவம் எப்படி மாறுதுன்னா, யார்கிட்டலாம் துட்டு இருக்குதோ பார்த்தீங்கன்னா பகுதி கவுன்சிலரு வட்டம் எல்லாமே ஃபார்ச்சுனர் காரு அதுன்னு வச்சு சுற்றிட்டு இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். ஜாஃபர் சாதிக் மேட்ரு வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக மெதுவாக ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இது இருக்குது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அமீரா கூட என்சிபி விசாரணை டெல்லிக்கு கூட அழைச்சிருந்தாங்க. போயிட்டு வந்தவர் ஒரு 2-3 நாட்களில் நான் வந்து உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நேரத்தோட 3 நாள் முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து இவர் இது வரைக்கும் சந்திக்காமல் இருக்காரு. அங்கே டெல்லியில் என்னதான் சார் நடந்துச்சு ஆக்சுவலாக? அதாவது ஜாஃபர் சாதிக் மேட்ரு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவில் சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கிறதுலையே போதை மருந்து அதிக நடமாட்டம் உள்ளது குஜராத் தான், நீங்கள் யோகியர்களா அப்படி இப்படின்றாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, குஜராத்துக்கு ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வந்து வருது. அது கோல்டன் கிரசன்ட் அங்கேருந்து வருது. அப்படி வரும் பொழுது ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த வாய் பொழந்த மாதிரி இருக்குல்ல கட்சி, அங்கே தான் அவன் வர்றவன் டக்குன்னு அங்கே தான் இறக்கி உள்ளுக்குள்ளே கொண்டு போய் பார்ப்பான். அங்கே அதிகமாக பிடிக்கிறாங்க. இப்போ போக்சோ வழக்குகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக இது பண்ணுறாங்க. வட மாநிலங்களில் போக்சோ வழக்குகள் பண்ணுறது இல்லை. கட்ட பஞ்சாயத்து பேசுறது, ஏதாவது ஒரு அவனுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்துருப்பா அப்படின்ட்டு முடிச்சிடுறது. அப்போது தமிழ்நாட்டில் அதிக போக்சோ வழக்குகள் நடக்குதுன்னு எடுத்துக்க முடியுமா? ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு வந்து இவங்க வழக்கு போட்டு விசாரணை நடத்தி சிறை தண்டனை வாங்கி கொடுக்கறதுனால இங்கே அதிகமாக போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. அதை வச்சுக்கிட்டு அங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒன்று வழக்குக்கு அந்த ரெக்கார்ட்லேயே வராதனால அங்கே கம்மி இங்கே அதிகம்னு சொல்ல முடியாது. சேம் அதே மாதிரி தான் குஜராத்தில் வர்றதை பிடிக்கிறாங்க, அதிகமாக வருது. இங்கே நீங்கள் என்ன 2 வருஷமாக பண்ணியிருந்தீங்கன்றது கேள்வி ஒன்று. 2வது இப்படி வருது, அங்கே வரும் குஜராத் கட்சி, மகாராஷ்டிரா, மும்பை, இது கொச்சின் இப்படி வருது, கடலில் பிடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த சைடு வங்காள விரிகுடா, சைனாலேருந்து சைனா, லாவோஸ், மியான்மர், இங்கேருந்து கோல்டன் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க, அங்கேருந்து இப்படி வந்து வங்காள கடலில் வந்து இங்கே வருது. இது எல்லாம் வருது. ஆனால் நம்மளால ஏற்றுமதி பண்ணுறாரு. இங்கே இறக்குமதி தப்பு இது வராது. ஏன்னா நம்ம அந்த நாடு குற்றச்சாட்டுவோம், நம்ம இது பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. ஆனால் தலைவர் 2 வருஷமாக சூடோஎபிட்ரின் அது வந்து மெத்தப்பட்டைன் தான் இன்றைக்கி வேர்ல்டில் பெரிய, அதாவது மினிமம் கேரண்டி மாதிரி. நீங்கள் ஒரு அடிடாஸ் ஷூ வாங்குறீங்க, அதே இது ஒரிஜினல் வெர்ஷன் மாதிரி வருதுன்னா அதை வாங்குவீங்க, கொஞ்சம் விலை கம்மின்னு. அந்த மாதிரி ஹெராயின் கொக்கைனை விட இது ஈஸியாக கிடைக்கும். அதே அளவுக்கு பெரிய அளவில் போதை இருக்கும்னா அதை இன்றைக்கி பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியிலலாம் கொண்டு போயிட்டாங்க. இந்தியாவில் அதிக பயன்படுத்துகிற 91% மெத்தமெட்டைன் தான் பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டிலேயும் அந்த பெருமை இவர்களே சாரும் கொண்டு சேர்த்தது. அப்போது இந்த சூடோஎபிட்ரின் தான் அது மூலப்பொருள். இவர் அதை ஏற்றுமதி பண்ணுறாரு. எங்கே? இங்கிலாந்து, நியூசிலாந்து, அமெரிக்கான்னு. இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வான் பண்ணுறாங்க, அதிகமாக இங்கேருந்து இந்தியாவிலேருந்து வருது பார்த்துக்குங்கன்னு. இவங்க கம்முன்னு தேடுறாங்க நம்ம என்சிபி சிக்கலை. அமெரிக்காவுடைய டிஏ வந்து கரெக்டாக இடமே சொல்லிடுறான். டெல்லியில் தான் அது பிடிச்சா பிறகு தான் தம்பி மாட்டுறாரு. புரியுது. மாட்டினா இப்போ சொல்லுங்கள், குஜராத் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இன்னொன்று, இப்போ இது இருக்குல்ல பிஎம்எல்ஏ ஆக்ட்னு சொல்கிறோம்ல, அமலாக்கத்துறை. அந்த பிஎம்எல்ஏ ஆக்டுடைய அடிப்படை என்னென்னா,
அந்த ஆக்ட் கொண்டு வந்தது யூஎன் கன்வென்ஷனில். உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி சட்டவிரோத ஊழல், முறைகேடுகள், பல வகையில் போதைப் பொருள் விற்கிறது, இந்த மாதிரி வர்ற பணம் பல்வேறு வகைகளில் ஒவ்வொரு நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கிறது, உள்நாட்டு குழப்பத்துக்கு, தீவிரவாதத்துக்கு, மற்ற இதுக்கெல்லாம் போகுது. இது வந்து மணி லாண்ட்ரியா பண பரிவர்த்தனை, சட்டவிரோத பண பரிவர்த்தனையாக மாறுது. இதை தடுக்கணும் அப்படின்னு கூட்டா ஒரு இது எடுக்கிறாங்க. அப்போ வந்ததான் பிஎம்எல் ஆக்ட். அதனால தான் அந்த ஆக்டுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு. அதில் இந்தியா சைன் பண்ணுது, இடி உருவாக்குறாங்க, அந்த பிஎம்எல் ஆக்ட்லாம் வருது. சேம் இதே மாதிரி எஃப்ஏடிஎஃப்னு ஒன்று உருவாக்குறாங்க. இது வந்து என்ன வேலை செய்யுதுன்னா, உலக நாடுகள், இதுவும் 89ல் தான் இது கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்கன்னா, போதைப் பொருள் கடத்தல்ன்றது சின்ன சின்ன லெவலில் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்தந்த நாடுகளுக்குள்ளன்றப்ப பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இது இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு, அதுவும் தீவிரவாதிகள் கடத்தல், இந்த மாதிரி ஆயுதம் வாங்குறதுக்கு, மாற்றுப் பொருளா, கிரிப்டோ, இந்த மாதிரிலாம் போகும்பொழுது இதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க 85ல். அது வந்து இவர் ரீகன் இருக்கும்போது உலக அளவில் என்டிபிஎஸ் ஆக்ட்னு, அதில் தான் என்சிபிலாம் உருவாகுது உலகளாவிய லெவலில். இதில் அடுத்த கட்டமாக இந்த போதைப் பொருட்கள், இது மாதிரி புரள்கிற பணம் வெறுமனே பணப்பரிமாற்றம், சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மட்டும் நடக்கலை, தீவிரவாதிகள் கையில் பணம் போய் சேருது. அப்படின்றப்போ அதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க, எஃப்ஏடிஎஃப்னு. அதில் யார் யார் இருப்பான்னா, எல்லா நாடுகளும், அதாவது ஒரு இது ஒத்துக்கிற நாடுகள் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் உலக வங்கி, IMF, ஆசிய வளர்ச்சி வங்கி, இந்த கல்ஃபில் ஒரு இது இருக்குது. இது உலகத்தில் இருக்க பெரிய பெரிய நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே அதில் ஒரு உறுப்பினர்கள் மாதிரி. ஏன் அப்படின்னா, இது மாதிரி பண்ணுற நாடுகளுக்கு பிளாக் லிஸ்ட்டில் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது ஊரை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி, அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுனால அந்த மாதிரி. பாகிஸ்தான் 4 வருஷம் அந்த மாதிரி இந்தியா அப்ஜெக்ஷனால வச்சுருந்தாங்க, 2014லேருந்து 18 வரைக்கும். ஒரு உதவி கிடையாது, கண்டமானாங்க. ஞாபகம் இருக்குதா? அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட்லாம் பண்ணி நாங்கள் அதெல்லாம் பண்ணலன்னு சொன்ன பிறகு இந்தியாவும் ஒத்துக்கிட்ட பிறகு 2018ல் ரிவோக் பண்ணி விட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதை உருவாக்குற அந்த எஃப்ஏடிஎஃப் அமைப்பில் ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளேயும் அந்தந்த நாடுகளுடைய புலனாய்வு அமைப்புகள் இருக்கும். ஒன்று ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று அமலாக்கத்துறை, அதாவது இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் வர்றது. நம்ம இதில் அந்த மாதிரி யார் இருக்கான்னா, அமலாக்கத்துறை இடி ப்ளஸ் எஃப்ஐயூன்னு ஒன்று இருக்குது, ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்னு. அது ரெண்டும் இருக்குது. இது யார் கீழே வருதுன்னா, அமித்ஷா, அந்த உள்துறை அமைச்சருக்கு கீழே வருது. இவங்க அந்த எஃப்ஏடிஎஃப் இதில் விசாரணையில் இறங்கியிருக்காங்க. அப்போ இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸ் பார்த்து, இது வந்து நீங்கள் சாதாரணமாக இப்போ முதல்வர் ஸ்டாலின் பேசுகிற மாதிரியோ, இல்லை திமுகவினரோ, இல்லை மற்றவங்க பேசுகிற மாதிரி குஜராத்லேருந்து வருது, அவங்க வருது, நீங்கள் தான் அதிகமாக இருக்க மாட்டேன்னு பேசிட்டு போக முடியாது. அவன் டிஐஏ நேராக உள்ளே வருவான், எங்கள் நாட்டுக்குள்ளே இது பண்ணால் அவனை விசாரணைக்கு வேணும்னு வருவான். நியூசிலாண்டு வருவான், ஆஸ்திரேலியா வருவான், இங்கிலாந்து வருவான். இன்னும் இவங்க எந்தெந்த நாடுகளுக்கு பண்ணாங்களோ தெரியாது. இது ஒரு பார்ட்டு. இது மாதிரி வந்த பணம் வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு தீவிரவாத செயல்களுக்கு பயன்பட்டது, இல்லை இங்கேயே இப்போ பெங்களூர் கஃபே இருக்குது, இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நிதியாக போய் சேர்ந்தது, இல்லை ஒரு ISIS. இப்போ பெங்களூர் கஃபே பார்த்தீங்கன்னா ISIS இண்டு அப்படின்னு ஒரு அமைப்பு 3 ஸ்டேட்டு சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த அமைப்புக்கு இவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு பணம் ஒரு 2 கோடியோ 1 கோடியோ கொடுத்துருக்காரு வச்சுக்கோங்க. என்ஐஏ நேராக உள்ளே வந்துடும். ஏன்னா தேச பாதுகாப்பு இது, UAPAலேருந்து எல்லாம் உள்ளே வந்துடும். அப்போது இதுடைய சீரியஸ்னஸ் தெரியுதா? ஒரு பக்கம் என்சிபி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் என்சிபி விசாரிக்கிறாங்க. ப்ளஸ் இதுடைய பணம், இவர் நான் திரைத்துறையில் போதை மருந்து பணத்தை திரைத்துறையில் முதலீடு பண்ணேன் அப்படின்றாருன்னா, திரைத்துறையில் இந்த பணம் எப்படி முதலீடாக போயிருக்குது அப்படின்றப்ப சம்மந்தப்பட்டவங்கள ப்ளஸ் இவருடைய சேர்த்து பிஎம்எல்ஏ ஆக்டில் அமலாக்கத்துறை உள்ளே வந்து வழக்கு போடுவோம். ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு ஒரு ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் இருக்குது, என்சிபி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால அமலாக்கத்துறை ஈஸியாக உள்ளே வரும். எல்லாருடைய அசட்ஸு மற்ற விஷயங்கள்லாம் அட்டாச் பண்ணுவாங்க, விசாரணை கூப்பிடுவாங்க, சம்மன் கூப்பிடுவாங்க, என்சிபியும் கூப்பிடும். நான் சொன்னேன் 3வது, அதில் வந்தால் என்ஐஏவும் கூப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சாதாரணமாக இது எங்கே போகுது, நம்மால் தானே துட்டு கொடுத்தா வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். இது இப்போ கூட நேற்று ஒரு தகவல் வெளியாக இருக்குது, என்னென்னா 86 லட்ச ரூபா மதிப்புள்ள BMW காரு. அந்த காரை இவர் அங்கே கைதான 23ஆம் தேதி அங்கே பிரச்சனை வருது, அந்த 3 பேரை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கே பிப்ரவரி 23 அன்னைக்கே திமுக விட்டு இவரை நீக்கிறாங்க. நீக்கிறதுலேருந்து 5 நாள் பொறுத்து 28ஆம் தேதி அவர் காரை விற்றுருக்காரு.
ஆர்டிஓ ஆஃபீஸில் ம். பதிவாயிருக்குது. ஓகே. ஹை எண்ட் கார்ஸ்லாம் நேராக போகணுமாமே ஓனருங்க. அப்போ எப்படி இவர் போனார் என்னப்பா அதெல்லாம் போயிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் வீட்டுக்கே கூட்டு உக்காண்டுவாங்க, ஏதோ நடந்திருக்கும். ஆனால் சட்டப்பிரகாரம் பார்த்தா நேராக வந்துடாரு அப்படின்னா நீங்கள் ஏன் இதை இது பண்ணல கேட்கல பண்ணலன்னு வரும். இதனால் இந்த விஷயம் வந்து இவ்வளோ சீரியஸுன்றப்போ இவரை எல்லா இடங்களுக்கும் கூட்டிகிட்டு போனது யார் அப்படின்னா குழந்தைய கேட்ட கூட சொல்லும் அமீர் அப்படி. அவரே சொல்கிறாரு 2013 எனக்கு பழக்கம் அப்படின்றாரு. 2010 அந்த இந்த படம் ஜக்குபாய் உடைய சிடி பிரச்சனையில் மாட்டி இவர் குண்டாஸ் போட்டாங்க. அண்ணன் தம்பி எல்லாம் உள்ளே இருந்தாங்க. 2013 சூடோபிட்டின் இங்கே கடத்தும் பொழுது எம்கேபி நகரில் மாட்டுறாங்க. அது மாட்டி அது அப்புறம் குவாஷ் ஆகுது. அதை அமைச்சர் ரகுபதியே அவர் பேட்டியில் சொன்னார் 2013 2017 குவாஷ் ஆகிடுச்சு அப்படின்னு. இது ஒரு பிரச்சனை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா 2013 இவர் மாட்டுறாருன்னா 2013 எனக்கு பழக்கம்ன்றாரு. அப்போ அமீருக்கு இவர் யாருன்னு தெரியலன்றார். நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் பழக்கம் இருந்தாலே நமக்கு ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, என்ன சோர்ஸு, பணம் எப்படி வருதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 11 வருஷமா 13 24 வரைக்கும் 11 வருடம். ரெண்டாவது இவர் தான் சிஎம் கிட்ட கூட்டு போகிறார். ஆமாம். நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனு ஒரு நிவாரண நிதி சிஎம்கிட்ட கொடுக்குறாங்க. சிஎம்க்கு யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம். ஆமாம். யார் வேணாலும் நிவாரண நிதி கொடுக்கலாம். அமீரை தான் தெரிஞ்சிருக்கும். அமீர் பூ கூட கொடுக்குறாரு. அப்புறம் ஜாஃபர்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு. ஜாஃபர் செக்கை வாங்கி கொடுக்குறாரு. அப்போவும் சிஎம் அதில் பாருங்கள் அவர் தெரியாது அவருக்கு. ஏன்னா யாரோ ஒரு மனிதர் அமீருடைய நண்பர் ஒரு தயாரிப்பாளர் முதல்வர் நிவாரண நிதி கொடுக்க வர்றாரு, வாங்கிக்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் கொஞ்ச நாள்லயே அமீரே இல்லாமல் இவர் அமீரக அதாவது அயலக அணியுடைய மாவட்ட துணை அமைப்பாளராக நியமிக்கப்படுறாங்க. அப்போ ஜாஃபர் யாரை பிடிச்சாரு, எங்கே பிடிச்சாரு, எப்படி உள்ளே போனார்? என்னங்க நீங்கள் என்ன அப்படிலாம் போடக்கூடாதா? அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்னா எத்தனை சிறுபான்மை சமூகத்தை நீங்கள் நியமிச்சிருக்கீங்க? இன்றைக்கும் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கிறான், கோஷம் கொடுத்துட்டு இருக்கிறான். திடீர்னு எங்கிருந்தோ வந்தார். இந்த துக்ளக் படத்தில் வரும், யார் இந்த துக்ளக், எங்கிருந்து வந்தார், புதைக்க பெற்றவர் புத்துயிர் பெற்றார், புதுவாழ்வு, அந்த மாதிரி எப்படி வந்தார்? இது ஒரு பார்ட்டு. அமீர் இந்த பிரச்சனை வந்து என்ன சொன்னார்? என்னை சந்தேகப்படுகிறார்கள், நான் எப்படிப்பட்டால், நான் எவ்வளோ பெரிய பணக்காரர், எங்கள் அப்பா டிவிஎஸ் நிறுவனத்துக்கு இணையாக பேருந்து, அதாவது டிவிஎஸ் எவ்வளோ பெரியது சென்னையில், இதுலலாம் குறிப்பாக சவுத்தில் இருந்து வந்தவங்களுக்கு தெரியும் டிவிஎஸ் எவ்வளோ பெரியதுன்னு. ஏங்க இங்கே சென்னையிலலாம் ஓடிச்சாங்க டிவிஎஸ், அதெல்லாம் தானே அரசு போக்குவரத்து கழகமாக மாற்றினாங்க. அப்போ அவ்வளோ பெரிய பணக்காரர். ஆனால் அதே அமீர் தான் ஆரம்ப காலங்களில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா சாப்பாட்டுக்கு வழியில். அதையும் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, நான் அவங்க பணம்லாம் வேணான்ட்டு நான் வந்து சுயம்புவாக இங்கே இது பண்ணணும்னு வந்தேன்றாரு. இது எல்லாம் ரைட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த லா கஃபேக்கும் 4am திறந்ததுக்கு சொன்னார் ஒரு விளக்க சொன்னார்ல. அதாவது நீங்கள் என் ஃப்ரெண்டு, நான் சினிமா துறையில் இருக்கிறேன், நீங்கள் ஒரு ஹோட்டல் திறக்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இவர் வேணும் அவர் வேணும்னு 2 பேரை சொல்கிறீங்க. சரிங்க, எனக்கு பழக்கம், நான் அவர்கிட்ட சொல்கிறேன், என் நண்பர் இது கூப்பிட்ற ஆசைப்பட்றாங்கன்னா, 2 வகை தான் சினிமாவில் வர்றாங்க. ஒன்று நட்பு காரணமாக வருவாங்க, இன்னொருத்தர் அமௌண்ட்டு பெய்ட் பண்ண சொல்லுவாங்க. அமௌண்ட் பெய்ட் பண்ணோன்னா ஏதோ தீராத நட்பு மாதிரி வந்து திறந்து வச்சுலாம் பேசிட்டு போவாங்க. இது வழக்கமான ஒன்று. அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய கஃபேன்னு சொன்னால் தான் அவங்க வருவாங்க. எவனாவது ஒத்துக்குவானா? சரிங்க நான் ஒத்துக்கிறேன், அது கூட ஒத்துக்கலாம். அமீர் படம் பக்கம் அதுவும் பாசித் படத்தையும் போட்டு அழைப்பிதழ் அடிச்சிங்கன்னா ஒத்துக்கலாம். இவர் எங்கங்க வந்தார் ஜாஃபர்னு கேட்டால் அவர் அப்புறமா பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண 40 வருஷம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவார். அதுக்காகனா சரி அமீருக்கு ஓகே, பாசித்துக்கு எப்படி ஓகே ஆகும்? இப்போதான் வந்து பாசித்துன்னு நீங்கள் புது கதை சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த விழாலேயே என்னுடைய அன்பு சகோதரர் என்னமோ அவர் ஹோட்டல் மாதிரி தானே நீங்கள் அறிமுகப்படுத்தி பேசுகிறீங்க. இது வந்து ஸ்கிரிப்டில் இந்த சினிமா எடுக்கும்போது இந்த சீனில் ஒருத்தர் கால் ஷீட் கிடைக்கல, அது அவருக்காக எழுதப்பட்டது, வேணாங்க இதை இப்படி மாற்றலாம், அப்படி வச்சுக்கலான்ட்டு மாற்றலாம். இது லைஃபுங்க. நீங்கள் சொல்கிற திரைக்கதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. இன்னொன்று அந்த நான் ஒரு தனியார் யூடியூப் சேனலில் அமீர் பேட்டி கொடுக்க போகும்போது அமீரா வந்து பாசித்தை காமிக்க போகும்போது தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு பாசித்து இந்த லா கஃபேலையும் 4amலையும் இருக்காரு தெரிய வந்துச்சு. அவர் எழுப்பாரு, கையை பிடிச்சிருப்பாரு, அவர் அப்படி முகத்தை திருப்பிட்டு போயிடுவாரு. ஓனர் என்ன எப்படி வருவாரு? ஆமா, ஒருவேளை அந்த சீன் நடக்காம இருந்துச்சுன்னா இந்த நியூஸ் வெளியில வரப்போகும்போது பாசித்தோட பேர் வெளியில வரப்போகும்போது அது இன்னும் பூதாகரமா தான் இருக்கும். தெரியும், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இன்னொன்னு பாசித்ன்ற ஒரு பிரச்சாரகர். ஆமா, அவர் என்ன சம்பாதிக்க முடியும்?
எந்த அளவுக்கு இன்னொன்னு அவருடைய கூற்றுப்படியே வச்சுக்கிட்டாலும், ஒரு பிரச்சாரகர் சினிமாவ வந்து சைத்தான்றாங்க. ஆமா. ஒரு சைத்தான் இதுக்கு இருக்கிற அந்த துறையில இருக்கிறவங்கள கூப்பிட்டு தன்னுடைய இத தொறக்கறதுக்கு அவர் ஆமா, விரும்புவாராம். ஆமா. ஒரு பியூர் இஸ்லாமியர். அதாவது இஸ்லாமியர்கள் வேற. ஆ. இப்ப அமீர் இஸ்லாமியர் தான். ம். திரைத்துறையில இருக்காரு. ஜாபர் சாதிக் இஸ்லாமியர் தான். படங்கள்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட். எடுக்குறாரு. ஆமா, ஃபண்டமெண்டலிஸ்ட். ஓவர் ஃபண்டமெண்டலிஸ்ட்டா இருக்கிறவங்க இதை வெறுத்து ஒதுக்குவாங்க. ஆமாமா. பொலிட்டிக்கல்ல இப்ப காமராஜர் இருந்தப்போ அவர கூப்பிட்டு படம் அது "அட போயா வேலை இல்ல. எனக்கு டைமே இல்லன்னாராம்." ம். அப்புறம் பார்த்தால் பசி தீரும்னு ஒரு படத்துக்கு கூப்பிட்டு சொன்னப்போ, இந்த படத்த பார்த்தீங்கன்னா அவர் பசி தீரும். ம். அதனால அத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அந்த ம். மாரி டைம் இருக்காது ரொம்ப பேருக்கு. புரியுது. ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட் விரும்ப மாட்டாங்க. விரும்ப மாட்டாங்க. இன்னொன்னு அவரு இப்ப பாசித்தே வச்சுக்கங்க. பாசித அவர் பேச்சுக்கு ஃபாலோ பண்றவர்கள், மாணவர்கள், ம். மற்ற மார்க்க அறிஞர்கள்லாம், "என்னய்யா இவரு கூட பேசிட்டு இவருடைய ம். கஃபேவே மேட்டர் தான். ம். அந்த கஃபே வந்து நீங்க யாரும் அந்த மார்க்க இதுல இருக்கிறவங்க இந்த மாரி விஷயம் தொறப்பாங்களா? புரியுது, புரியுது. இல்ல வேற ஏதாவது தான் தொறப்பாங்க. ஒரு உணவு விடுதியோ, ஒரு நல்ல ஒரு ம். இது மாரி. இந்த கஃபேலாம் மாடர்ன் சிஸ்டம். ஆமா. அ எதுவுமே வந்து பொருந்துற மாரி இல்ல. ம். நல்லா அவர விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. ஏன்னா அவரு தான் அப்படின்றதுனால முதல்ல அவர விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. கூட பாசித்தையும் கூப்பிட்டாங்க. புதுசா சையத் இப்ராஹிம் யாருன்னு தெரியல. யாருன்னு தெரியல. கூப்பிட்டாங்க. இதுல பாசித்தோ சயீத் இப்ராஹிம் இருந்தாரு. பாசித் அட்டெண்ட் பண்ணாரா இல்லையான்னு நமக்கு தெரியும். தெரியாது. ம். பண்ணியிருக்கலாம். ம். இது எல்லாமே ஊடகங்கள்ல விஷுவல்ல வருமா வராம தெரியாது. இருந்திருக்கலாம். ஏன்னா, உள்ள இருந்து அவங்க எடுத்த விஷுவல்ஸ் தானே நமக்கு வெளில கிடைச்சது. அதனால அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 10 மணிக்கு தான் என்சிபி வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. இவர் 8 மணிக்கு என்சிபி ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு ஆக்சுவலா காலையில. ஏன்னா 10 மணினா 9 மணிக்கு நம்ம ஆளுங்க யூனிட் போட்டு யூனிட் நிப்பாங்க. போட்டு போய் அங்க போய் 8 மணி உள்ள போயிட்டா 8 மணிக்கு உள்ள போயிட்டு இவன் யூனிட்ட போட்டு வெளிய காத்துன்னே இருப்பான். எங்கடா காத்துக்கிட்டு அமீர காணோம். எந்த கார் வந்தாலும் ஆமா. ஆனா வெளில வரவங்க கரெக்ட்டா ஷூட் பண்ணாங்க. அவன் தான் 10 போவே மாட்டானே. 10 நீ முக்காலுக்கு நடுராத்திரி ஆனாலும் அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்து இருப்பான். 10 முக்காலுக்கு யார் கரெக்ட்டா வெளில வேணாலும் வரும்போது இருக்கட்டும். கரெக்ட்டா ஷூட் ஆமா. பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நடக்கும். ம். அப்போ அந்த விஷயங்கள் வந்து 12 மணி நேரம் கிட்டத்தட்ட விசாரணை நடந்திருக்குது. பொதுவா இந்த மாரி ஏஜென்சிகள் விசாரணைனா, அ எல்லா தரவுகளையும் எடுத்து வச்சிருப்பாங்க. புரியுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சொல்றது நாங்க வந்து ரூ. 3,00,000 போட்டு மினிமம் ஆரம்பிச்சது. ஆமா. ஒரு கம்பெனினா ரூ. 50,000 போட்டு கூட மினிமம் ஆரம்பிக்கலாம். அதுல நீங்க எப்படி முதலீடு உள்ள கொண்டு வரீங்க, கொண்டு போறதுன்னு தான் பெய்ட் அப் மேட்டர். கேபிட்டல் தானே. அதுக்கு ஆமா. அது ஒரு மேட்டர் இல்ல. 2வது இறக்குமதி பண்ணோம். ம். ரூ. 10,00,000க்கு பேரிச்சம்பழம், ரூ. 8,00,000க்கு பேரிச்சம்பழம் பண்ணோம் அப்படின்றாரு. ஜாஃபர் சாதிக் குடுத்த கன்ஃபெஷன்ல நானு அ திரைத்துறை ஒரு நபர் மூலியமா திரைத்துறையில சப்ளை பண்ணியிருக்கேன். ஐடி ஃபீல்டு சப்ளை பண்ணியிருக்கேன். மாணவர்களுக்குலாம் அந்த மாரி இதெல்லாம் ம். மெத்தமெட்டைன் சிட்டிக்குள்ளேயே நாங்க சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுல பேரிச்சம்பழத்த உள்ளக மெத்தமெட்டைன் வச்சு குடுத்துருக்கேன்றாரு. அப்படி சொல்லியிருக்காரு. ஆ. ஓ! கூட்டி கழிச்சு பாருங்க. ம். அப்போ இந்த பேரிச்சம்பழத்துக்குள்ள பாதாம் பருப்பு வைக்கலாம். வச்சு வரும் தெரியுமா? வைக்கலாம், வைக்கலாம். ஆமா, ஆமா. அது நிறைய பாதாம் பருப்பு ஆமா, வச்சு ஆமா, வருது. ஆமா. அந்த மாரி மெத்தமெட்டைன் வச்சு வித்துக்கிறாங்க போல. ஆனா இந்த பேரிச்சம்பழம் தான் அந்த பேரிச்சம்பழம் நான் சொல்ல வரல. நம்ம சொல்லல. ஆனா ஆனால் இது அவன் குடுத்த கன்ஃபெஷன் இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து பேரிச்சம்பழம் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ம். அப்புறமா அதுல பாசித்தையும் சேர்த்துக்கினாங்க. ஆமா. அதனால இல்ல இதுல அவரு ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்க போகும்போது சார், அவர் இந்த ஜுக்கோ மேட்டர் சொல்ல போம்போது, ஜுக்கோவ வந்து நானும் இது ஜாஃபரும் சேர்ந்து தான் முதல்ல ஆரம்பிக்கிறோம். ஆமா. அதுல இவரோட இன்வெஸ்ட்மென்ட் எதுவும் இல்ல. ஜாஃபரோட இன்வெஸ்ட்மென்ட் தான். அந்த பெய்ட் அப் கேபிட்டல் கூட ஜாஃபரோட இன்வெஸ்ட்மென்ட் தான். எதற்காக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பாசித் வந்து இது மாரி நட்ஸு, டேட்ஸ்லாம் வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனி வச்சு பண்ணிட்டு இருக்காரு. நாங்க அது பெரிய லெவல்ல பண்றதுக்காக இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோங்கிறத சொல்றாப்ல. அப்படி சொன்னவர் வந்து பாசித்த வந்து பிகினிங்லயே சேர்க்கல. சேர்க்கல. கொஞ்ச நாள் ஒரு கழிச்சு 8 மாசமா என்ன 8 போட்டு தான் மாசமோ, சேர்க்குறாங்க. 9 மாசமா கழிச்சு தான் உள்ளக்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்ல கொண்டு வராங்க. இது ஏங்கிற ஒரு கொஸ்டின் வருது. 2வது அவர் சொல்றாரு, இந்த கம்பெனி வந்து பெரிய லெவல்ல பண்ணணும்னு சொன்னோம்டா, அப்ப வந்து ஜாஃபர் தானே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கணும். அந்த 18,00,000 ஆனா ஜாஃபர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணல. அது அவருடைய ஸ்டேட்மென்ட்ல தான் சொல்றாங்க. அத இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதும் பாசித் தாங்கிறாங்க. பாசித்துக்கு தான் ஏற்கனவே ஒரு கம்பெனி இருக்க போகும்போது, ஏன் வந்து இவங்களோட இதுல சேர்ந்து அவரே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இறக்குமதி பண்ணணுங்கிற ஒரு கொஸ்டின் வருதுல்ல சார் இந்த இடத்துல. இது எல்லாமே உங்களுக்கு நீங்க இப்போ அ ஒரு கார் வாங்குறீங்க. ம். அந்த கார் வந்து நீங்க கம்பெனி பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன்ல வாங்குனீங்கன்னா, அது வேற விஷயம். சொந்த பணத்துல வாங்குறீங்கன்னா, அது நீங்க மணி சோர்ஸ் காமிக்கணும். நீங்க எல்லாமே நல்லா போற வரைக்கும் பிரச்சனை இல்லங்க. இப்போ வீட்ல ஒரு ரூ. 5,00,000 லிக்விட் கேஷ் வச்சிருக்கீங்க. ஒரு சீட்டு போட்டே வச்சிருக்கீங்க. ம். திடீர்னு ஒரு ஐடி ரைடு வருது. எடுத்து கேட்குறாங்கன்னா, நீங்க என்னன்னு சொல்லி நிரூபிப்பீங்க? நல்லா போற வரைக்கும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. இவங்க எப்படின்னா உச்சத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு என்னன்னு. நீங்க பாட்டுல ஆடம்பரம் எனக்கு என்னன்னு வாங்குறது பொருளுன்னா, ஒவ்வொன்னுக்குமே கணக்கு சொல்லி ஆகணும். புரியுது. 5 படம் அவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காருன்னா, எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணாரு? நீங்க சினிமால பார்த்தீங்கன்னா, 2 வகையா இருக்குது. ஆமா. பிளாக் அண்ட் ஒயிட் தான். இருக்கும். அப்போ ஒரு வகைக்கும் இவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கும் எப்படி பணம் வந்துச்சு?
2வது வகை இப்போ அவர் கன்ஃபெஷனில் சொல்லியிருப்பாரு. ஆமா ஆமா. ஒரு நடிகரை காமிச்சு அவருக்கு நான் 1 கோடி ரூபா கொடுத்தேன்னாருன்னா, அந்த நடிகரை கூப்பிட்டு விசாரிக்கும்போது, சரிங்க. அவரு நான் ஒண்ணுமே வாங்கல சார், ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தேன்னா மாட்டிக்குவாரு. மாட்டிடுவாரு. அப்போ 1 கோடி ரூபா அவர் வாங்கியிருந்தான்னா, அது பிளாக் மணி. பிளாக் மணி. அப்போ அதுக்கும் அவர் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா, அங்க போய் மாட்டுவாரு. ம். 2வது பண பரிமாற்றம்னு வரும்போதும் இவர் மாட்டுவாரு. ம். அந்த நடிகர் சம்மந்தப்படாதவங்களுக்கே இப்படின்னா, ம். அமீர் அனைத்திலும் கூட இருந்திருக்காரு. ம். அதுக்காக அவர் வந்து இதுல மாட்டுவாருன்றது நம்ம சொல்ல வரல. அதான் சொல்ல வரல. மாட்டுவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் உண்டு. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கூட இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்றாங்கங்கிறது தெரியும். ஒருத்தன்ட்ட அபரிவிதமான பணம் பொருள் பொருள் இருக்குது. அப்ப அவன் வந்து என்ன பண்றாங்கிறது, அவன் ஏதோ ஒரு வகையில தான் சம்பாதிக்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரியல. அப்ப அது என்னங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் அமெரிக்கா. 2013ல பழகுறவரு, ம். 2018ல கெட்டமைன் கடத்தி ம். எல்லாம் எஸ்கேப்பு. ம். மும்பையில இருந்து தாய்லாந்துக்கு. இதே மாதிரி ஆமா. இதே மாதிரி. கெட்டமைன் மும்பையில இருந்து தாய்லாந்துக்கு போகும்போது, இது மும்பை ஏர்போர்ட்லயே பிடிச்சிடுறாங்க. ஓ! ஏர்போர்ட்டுக்குன்னு தனி ஒரு அமைப்பு இருக்கு. ஓகே. ஒரு புலனாய்வு அமைப்பு. ஓகே, ஓகே. அவங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி என்டிபிஎஸ் ஆக்ட்ல கெட்டமைன் பிடிச்சிடுறாங்க, பண்றாங்க. எல்லாம் எஸ்கேப்பு. ம். அப்புறமா இங்க சென்னைக்கு வந்து சலீம தூக்குறாங்க, தம்பிய. ம். அப்புறம் இன்னொருத்தர் யாரோ ஒரு நபர், ஓகே. அவங்க அவரு தூக்குறாங்க. இன்னொருத்தர் மாட்டுறாங்க. 3 பேர் மாட்டுறாங்க, கூட்டாளிகள். ம். 3 பேருமே சொல்றது எங்களுடைய கிங் பின், எங்களுடைய மூளை, எங்க பாஸ் ஜாபர் சாதிக். ஜாபர் சாதிக் மட்டும் மாட்டல. 2018லேருந்து 2021 வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 மாசம் தலைமறைவா இருக்காரு. அதுக்கப்புறம் ஏபி போட்டு, ஏபியில் இவர் வந்து நான் துபாய்லாம் போகணும். ஏபி கிடைக்குது. ஓகே. கிடைச்ச உடனே நான் என்னுடைய பாஸ்போர்ட் வேணும். துபாயில் அங்கேயும் ஏதோ ஒரு ஜோகோ மாதிரி சொல்கிறார். ஜோகோ ஃபிஷிங் ஏதோ ஒன்று சொல்கிறார். ஓகே, ஓகே. நானும் ஒரு ஃபிஷிங் இது வச்சுருக்கேன், அந்த இதிலெல்லாம் கலந்துக்கணும். அதுக்கு எனக்கு பாஸ்போர்ட் வேணும். ஓகே. கீழே விசாரணை நீதிமன்றம் பாஸ்போர்ட் கொடுத்துருது. ஓகே. அதை எதிர்த்து அந்த அந்த விமான புலனாய்வு பிரிவு வந்து அவங்க மறுபடியும் மும்பை கோர்ட்டுக்கு வராங்க. அங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லை, அந்த இதில் அந்த சார்ஜ் ஷீட்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மாஸ்டர் கிங் பின்னு, இவரை விட்டிங்கன்னா துபாய் போனால் ஓடி போயிடுவார். ஓகே. அதனாலனா அதுக்கப்புறம் இவரை வந்து அந்த இது கொடுக்கவே இல்லை. விசாரணைக்கு எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லி தான் ஜாமீனே கொடுக்குறாங்க. ஓகே. அப்போது இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா அவருக்கு? இந்த பிரச்சனை பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி டெல்லியில் மாட்டும்போது, இவர் இங்கே ஷூட்டிங் இல்லை, இங்கே எக்மோர் கோர்ட்டில் போலி பாஸ்போர்ட் வழக்கில் ஆஜராகிறார். போலி பாஸ்போர்ட். ஆமாம். பின்ன நீங்கள் பாஸ்போர்ட்டை பிடிங்க வச்சுக்கினா நான் என்ன பண்ணுறது? இவர் எப்படி வெளிநாட்டு போகிறார்? அயலகனி பொறுப்பு வேறு கொடுத்துட்டீங்க. நான் அப்போ போய் இங்கே போகணும் தான், போலி பாஸ்போர்ட் தான் வேணும். அதுவும் பாருங்கள், இப்போல்லாம் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஆதார் அது இதுன்னு இருக்குது. போலி பாஸ்போர்ட் எடுக்கவே முடியாது. ஆனாலும் எடுக்கிறானுங்க பாருங்க. இங்கே போலி பாஸ்போர்ட் வழக்கு ஒன்று தனியாக ஓடிட்டு இருக்கு தெரியுமா? அண்ணாமலை கூட குற்றம்லாம் சாட்டினாரு. அது அப்படியே இருக்குது. ஓகே. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டாக இருக்கும். அந்த வழக்கில் ஆஜராகிட்டு அடுத்த வாய்தா வந்து மார்ச் 15. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இது அமீருக்கு தெரியாமல் இருக்குமா, உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்குமா, இல்லை இந்த என்சிபிக்கு இங்கே இருக்கிற என்ஐபி இங்கே ஒன்று இருக்குது. நாங்கள் நல்லாக பண்ணுகிறோம், ஸ்காட்ச் அவார்டு வாங்கணும், 50 லட்சம் ரூபா பண்ணிக்கிறோம்னு ஒருத்தர் பேசினார், மகேஷ்குமார் அகர்வால். ஓகே. அவர் தான் ஏடிஜிபி. இந்த கள்ளச்சாராயம்லாம் அவர் தான் பார்த்துக்குவார். எந்த ரிப்போர்ட்டரும் அவர் கேள்வி கேட்கல. சார் நீங்கள் என்ன சார் பண்ணியிருந்தீங்க? 2 வருஷமாக இங்கே உட்காந்து சூடாக பற்றி தயாரிச்சு இருந்திருக்காங்க, உங்கள் இதில் என்ன தான் சார் பண்ணீங்கன்னு. இல்லை சார், எனக்கு இன்னொரு கொஸ்டின். இப்போ சிஎம் ஒரு ஆள் பார்த்த வரைக்கும் ஓகே. இப்போ ஜாஃபர்னு ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு போயிட்டாப்ல. அது பார்த்ததுக்கப்புறம் உளவுத்துறை வந்து இவருக்கான பின்னணி என்னங்கிறத வந்து ஸ்மெல் பண்ணி சிஎம்க்கு நோட் அனுப்பிச்சிருக்கணுமா? கண்டிப்பாக அனுப்பணும். இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கட்சியில் ஒரு வட்டம் இருப்பார், மாவட்டம் வருவார், அப்படியே வந்து வருவார். கலைஞர் காலத்திலலாம் அப்படிதான் வரும். கலைஞருக்கு எல்லா மாவட்டத்திலையும் தெரியும், நேரடியாக பேசுவார்கள். சண்முகநாதன் ஃபோன் போட்டு பேசுவாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் வரதுக்குள்ளே அந்த மாவட்டத்திலேருந்து இவருக்கு கட்சிக்காரன் கூப்பிட்டு சொல்லிடுவான். அந்த அளவுக்கு இது டெய்லி அறிவாலயம் வருவார், எல்லாம் பண்ணுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே கலைஞர் காலத்திலேயே திமுகவினுடைய வடிவம் எப்படி மாறுதுன்னா, யார்கிட்டலாம் துட்டு இருக்குதோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா பகுதி கவுன்சிலரு வட்டம் எல்லாமே ஃபார்ச்சுனர் காரு அதுன்னு வச்சு சுற்றின்னு இருக்கோம். அதுக்கும் ஜனங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போது டிஎம்கே ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பகுதி செயலாளர் ராஜ்தூத் வண்டியில் சுற்றிட்டு இருப்பார். அவர் சாதாரணமாக பார்க்கலாம், பேசலாம். இப்போல்லாம் வந்து பகுதி செயலாளர் போனால் அடிக்க வந்துடுவாங்க.
கரெக்ட். அவன் முதல்ல பார்க்கவே முடியாது. அவன் கார்ல போறதுன்னா, வரதுன்னா. அப்போ இவங்க வந்து மக்களுக்கான கட்சின்னு சொல்றாங்க. இது எல்லா கட்சியிலயும் இருக்கு. இந்த அமைப்பு இந்த மாரி வரும்போது என்ன ஆகுதுன்னா, பணம் இருக்கிறவன் உள்ள வரலாம். புரியுது. அப்போ ஜாஃபர் சாதிக் மாரி ஆட்கள் நான் தானே சொன்னேன். முதல் தடவ முதல்வரை பார்த்து குடுக்கும்போது யாரோ ஒரு நபர், முதல்வருக்கு யாரும் தெரியாது. அமீர்ன்ற நபர் தான் கூட்டிட்டு போய் கூட்டு அங்க வரிசையில உள்ள அப்பாயின்ட்மென்ட் வாங்கி கூட்டு போய் ம். குடுக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட நபரு கட்சியில ஒரு பெரிய பொறுப்பே வாங்க முடியுதுன்னா, ம். எப்படி கட்சி இருக்குதுன்னு பார்த்துக்கங்க. புரியுது. ஆனால் நீங்க இது எல்லாமே இப்ப ஜெயலலிதாவோ அது கூட வேணாங்க. சன் டிவி ம். அதுல ஒரு காலத்துல ஆள் எடுக்கணும்னா, ம். அவங்களுடைய பின்னணி எல்லாத்தையும் விசாரிச்சு தான் எடுப்பாங்க. புரியுது. அவங்க இது என்ன பேக்ரவுண்ட், எந்த கட்சி, எது வீடு என்ன, இது கேஸ் இருக்கா எல்லாத்தையும். ம். ஒரு சேனலுக்கே எப்படின்னா, கட்சி அந்த கட்சிக்கு அதுவும் ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சிக்கு, ம். அதுவும் அயலக அணின்னா உங்களுக்கு எதுக்கு குடுப்பாங்க? புரியுது. பெரும்பாலும் தொழிலதிபர் தொடர்பு இருக்கும். மத்த இந்த மாரி ம். விஷயங்கள், பண வரவு எல்லாமே இருக்கும். அதில எத்தி குடுக்குறீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க? அவர் சொல்றாரு, "ரகுபதி எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க என்ன பண்ணுவோன்னு." அப்ப நீங்க எதுக்கு ஆட்சியில இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியணுமே. ரிப்போர்ட் டெய்லி வரணும். இவரு இங்க கேஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. உங்க பிபி ஆமா. தான் அட்டெண்ட் பண்ணுவாரு, அரசு சார்பா. ஏங்க நம்ம இதில இருக்கிற ஒருவேள அதெல்லாம் தகுதின்னு நெனச்சிருப்பாங்க. ஆ. ஓ! போலி பாஸ்போர்ட்டா? கேஸா? பரவாயில்லையே. பரவால்ல. கேட்டமேனா? அப்பதான் கட்சிக்குள்ள ஆ. அங்கேயே மும்பையிலேயேவா? ஆ. ஐய்யய்யோ! துணை குடுத்துட்டோமே! முக்கிய பொறுப்பே குடுத்துருக்கலாமே! அப்படின்ற மாரி அதுதான் பிரச்சனை. இன்னொன்னு இன்ட்டு சொல்லி சரி அது கூட விட்டுருங்க. இவன் அந்த மாரி அக்யூஸ்ட்னால என்சிபி அக்யூஸ்ட்னா ரொம்ப இது. ஆமா. என்டிஎஸ்பி ஆக்ட் இருக்குது அவன் மேல, ம். ம். மும்பை கோர்ட்ல. ம். அப்ப இவன பொறுப்புல போட்டீங்கன்னா சிக்கல். நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் கட்சிக்கு சிக்கலுங்க. ம். இன்னொன்னு அவன் துட்டுல விளையாடுறான். பணத்த வாரி அடிக்கிறான். ம். கட்சிக்குள்ளேயும் செலவு பண்றான். செலவு பண்ணாம நீங்க எப்படி அந்த பொறுப்பு வாங்க முடியும்? ம். 2வது அவன் படம் எடுக்குறான். இது ம். எல்லாத்தையும் நீங்க உளவுத்துறை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும்ல. ஆமா. எதுவுமே பண்ணலையே. அதுல தான் சொல்றேன். அங்க தேடும்போது அண்ணன் இங்க நிகழ்ச்சியில அட்டெண்ட் பண்றாரு. ஓகே. நி படத்து நிகழ்ச்சியில. அதையும் இந்த இவங்க லகுட பாண்டிகள், நீங்க என்ன என்சிபி என்ன பண்றீங்க? ம். அங்க தேடுறேன்னு போடுறீங்க. இங்க அட்டெண்ட் பண்றான். நீங்க நீங்க என்னங்க பண்றீங்க? நீங்க இந்தியால தானே இருக்கிறீங்க. ம். இந்தியால இருக்க தமிழ்நாடு தானே இது. இது இங்க இங்க இருக்கிற உள்துறை தானே இங்க இருக்கிற ஐஏஎஸ், ஆமா. ஐபிஎஸ்க்கும் பொறுப்பு. போலீஸ் அதிகாரிகளுக்கு யார் பொறுப்பு? மத்திய உள்துறையில தானே நீங்க வேலை செய்றீங்க. ஆமா. இங்க ஒரு டியூட்டி உங்களுக்கு அவ்வளோதானே. ம். என்ன பண்ணீங்க? மகேஷ் குமார் அகர்வால் என்ன பண்ணாரு? இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுச்சு? ம். இன்டர்னல் செக்யூரிட்டி என்ன பண்ணுச்சு? ஓசிஐயூன்னு ஒரு பிரிவு இருக்குது. ம். ம். அது என்ன பண்ணுச்சு? என்ஐபி நான் சொன்னேனே மகேஷ் குமார் அகர்வால். முன்னாடி கமிஷனரா இருந்தவரு. ஆமா. என்ன பண்ணாங்க? அதனால இது எல்லாமே செக்யூரிட்டி லேப்ஸ் எல்லா லேப்ஸும் ம். பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட போகுது. சீக்கிரம். ஏதோ பார்க்கறதுக்கு அப்படியே இருக்குது. உள்ளுக்குள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த விசாரணைகள் இன்னொன்னு கொலை கேஸ் மாரி டக்கு டக்குன்னு கூப்பிட்டு ம். விசாரிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. 1 எடுப்பாங்க. அத 1 அதுக்கு தரோவா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஐடி ரெய்டு வருதுல்ல. ம். ஐடி ரெய்டு வந்தது அப்படின்னுவாங்க. ஐடி ரெய்டுக்கு வர்றதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அ இப்போ உங்களுக்கு ஐடி ரெய்டு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, 3 மாசம் நீங்க அண்டர் சர்வேலன்ஸ்ல இருப்பீங்க. ஓகே. உங்களுக்கு ஷேடோ இருக்கும். நீங்க ஓகே. எங்க போறீங்க? யார பார்க்குறீங்க? உங்களுடைய டிரான்சாக்ஷன் என்ன? எங்கெங்கெல்லாம் நீங்க உங்களுடைய ஒர்க்கு போவீங்க, வருவீங்க. இன்னொன்னு பண்ணுவாங்க இன்டெலிஜென்ஸ்ல. நீங்க தப்பு பண்றீங்கன்னு தெரிஞ்சா, உங்கள சும்மா விசாரணைக்கு கூப்பிட்டு, நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க. நீங்க இந்த மாரிலாம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட 10 பேர் லிங்க்ல இருக்காங்க. எங்களுக்கு பல தகவல் வந்திருக்குது. அவர் சொல்லியிருக்காரு. ம். இவரு சொல்லியிருக்காருன்னு போட்டு ஏதோ இது பண்ணி உங்கள அனுப்பிச்சுருவாங்க. ம். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, 10 பேர் யாரோட இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவீங்க. ம். இந்த மாரி இது ஏதாவது சொன்னியா? ம். ஏதாவது இது பண்ணியா? ஏய் அதுன்னு. அவ்வளவும் அங்க இதாகும். ம். அவ்வளோ ரெக்கார்டிங் ஆயிடும். இது ஒரு உளவியல் தத்து. உளவியல் பிரச்சனை. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா, உங்கள நாங்க பிடிக்கிறோம் அப்படின்னா, நீங்க உடனே உங்களுக்கு சம்மந்தப்பட்ட 3, 4 பேருக்கு நீங்க ஃபோன் பண்றீங்கன்னா, அவன் யார் யார் இருக்கான்னு பார்க்கறதுக்கான அந்த ஒர்க் அது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு லூஸ் விட்ட மாரி இருக்கும். ஒண்ணுமே தெரியாத மாரி இருக்கும். ஏஜென்சி அப்படியே அனுப்பிச்சிரும். ம். எப்ப தேவையோ அப்ப தூக்குவாங்க. அதே மாரி என்சிபியோ இல்ல எந்த ஏஜென்சிஸோ ஒரு விசாரணைன்னு வர போம்போது அந்த நபர வந்து ஒரு 5 டீமோ, 6 டீமோ ஒரே கொஸ்டின ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நடக்கும். எப்படின்னா, உளவியல் ரீதியாவும் ஆளுங்க இருப்பாங்க. ஆமா. ஒருத்தர் உங்கள கவனிச்சுட்டே இருப்பாரு. நீங்க கவனிச்சுட்டு. என்ன பண்றீங்கன்னு. 3, 4 கேள்வி. எல்லார்கிட்டயுமே உங்க டீட்டெயில்ஸ் இருக்கும். ம். இப்ப நீங்க வந்து இந்த படம் எடுத்து குடுத்தீங்களாங்க. ம். அப்ப அந்த காசு எப்படி வந்துச்சு? ம். இவரு எப்படி வந்தாரு? அது எப்படி? இது எப்படின்றப்போ, நீங்க ஒரு உண்மைன்னா நீங்க அதுல கரெக்ட்டா நிக்க முடியும். நிக்க முடியும். உண்மைக்கு ஒரு சாட்சி, பொய் சொல்ல பல சாட்சின்னுவாங்க. பொய் சொல்றதுக்கு நீங்க உருவாக்கினே இருக்கணும். ஆமா. நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க, பாசித்து அ தானே அவரு ஒண்ணும்ல இது இல்ல. அவர சேர்த்துக்கிட்டா ம். ஒரு ஹோட்டல் மாரி காமிச்சிக்கலாம் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க.
ஆனால் நீங்கள் இங்கே வந்து நான் எங்களுடைய ஹோட்டல்னு உண்மையிலேயே உங்களுடைய ஹோட்டலாக தான் இருக்கும். நீங்கள் மாட்டினோன்னே நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது அது பாஸ் இதுன்னு சொல்லினா மாட்டி இல்ல எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு மத பிரச்சாரகர் தான். இந்த லா காஃபேங்கிறத பொறுத்தவரைக்கும் அதோட இன்டீரியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 1 1/2 2 கோடி ரூபாய் கிட்ட செலவாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு. நம்ம இன்டீரியர் பார்த்தாலே ரொம்ப நமக்கு அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது. அது 1 1/2 2 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து அட்வான்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 1 1/2 2 கோடி ரூபாய் ஒரு மத பிரச்சாரகருக்கு எப்படி கிடைச்சிருக்குங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். அதுக்கு அவர் பாசித்து நான் துபாய் போனேன், அமெரிக்கா போனேன், போனது ஓகே. யார் குடுத்தாங்கங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கேள்வி கேட்பாங்க. மணி சோர்ஸ் காமின்னு. ம். அதனால நம்ம சொல்ல வர்றது இவங்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு இல்லை. நம்ம சொல்ல வரல. ஆனால் இதற்கான சாத்தியங்கள் இருந்தால் ம். தப்பிக்க முடியாது. விசாரணை நீளும். ம். அது யார்கிட்ட வேணாலும் நீளும்ன்றது தான் இதன் மூலியமா சொல்லுவோம். இந்த ஜுகோ மாதிரியே இன்னொரு கதை எனக்கு அவரு அமீரோட பேட்டியில இருந்துச்சு. மாயவலைன்னு ஒரு படம். அந்த மாயவலை படத்துக்கு வந்து 3 ப்ரொடியூசர் மொத்தம். ம். ஒருத்தர் வந்து ஜாஃபர் சாதிக்கு, இன்னொருத்தர் வந்து சர்தார்ன்னு சொல்லிட்டு மதுரையில் அவருடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல. இன்னொருத்தர் ராம்குமாரோ ராஜ்குமாரோ பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 3 பேர் தான் இந்த படத்துக்கான ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேனர்ஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராம்குமார் அந்த பாண்டிச்சேரிக்கார் பேர் வரும், அடுத்து ஜாஃபர் சாதிக் பேர் வரும், அதுக்கப்புறம் சர்தார் பேர் வரும். இதுதான் லைன் அப்ல. ஆமா ஆமா. ஆனா அவர் பேட்டியில சொல்றாரு, நான் அதுக்கு 1 ரூபா producer. கூட வந்து ஜாஃபர் வந்து இந்த மாயவலை படத்துக்கு வந்து ஆனா ஜாஃபர் பேர் அதுல இருக்கும். ஜாஃபர் பேர் சென்டரா இருக்கும். 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இணை தயாரிப்புன்னு ஏதோ போட்டு இல்ல தயாரிப்புலயே 3 பேர் பேர்லயுமே ஃபர்ஸ்ட் அந்த பாண்டிச்சேரிக்காரர் பேரு, அடுத்தது வந்து ஜாஃபர் பேரு, அதுக்கு அடுத்து வந்து சர்தார் பேரு. காசு போட்ட சர்தாருக்கு கடைசி இடம், காசு போடுறேன்னு சொன்னவருக்கு வந்து நீங்க பாசித் பேரே இல்ல, அழைப்பதில் ஹோட்டலுக்கு சொந்தக்கார பேரே இல்ல. ஆனா சம்பந்தமே இல்லாத ஜாஃபர் சாதிக்கு பேரு இது போட்டோவோட அந்த அழைப்பதில் இருக்கும். 1 கோடி ரூபா வந்து ரிலீஸ்க்கு தரேன்னு சொன்னதுனால அவர் பேரை போட்டோம் அப்படின்னு. அதாவது இவங்க என்னமேனா எல்லாருமே தியாகம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்காக அப்படின்றதுதான். ஒரு அமீர்ன்ற ஒரு பிரபலமான நபர்ன்றதுனால உங்களுக்கு தெரியுது. எவ்வளவு பேரை இது வரைக்கும் கூப்பிட்டுருப்பாங்க, விசாரிச்சுப்பாங்க. நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? புரியுது. நம்ம என்ன டெல்லி ஆபீஸ் வாசல்ல உட்காந்துருக்கோம். அதனால கூப்பிடுவாங்க, அவங்க போவாங்க, வருவாங்க. அந்த மாதிரி பலரையும் கூப்பிட்டுருப்பாங்க. இங்கே சென்னை ஆபீஸ் கூட கூப்பிட்டுருக்கலாம். அதனால நீங்க அதெல்லாம் முடிவு பண்ண முடியாது. ஒருவேளை இந்த லா காஃபே, இந்த ஜுகோ கன்ஃபார்ம் லா காஃபே, அதுக்கப்புறம் ஏனைய படங்கள்ல வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்துல அந்த படங்கள்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்படுமா சார்? இல்ல நீங்க இவங்கள விட்டுருங்க. இவங்க வந்து என்டிபிஎஸ் ஆக்ட்ல அந்த அதுலேயும் அந்த என்டிபிஎஸ் ஆக்ட் 27/A கிளாஸ் ஏ அதில் வந்து நீங்கள் அவர் கூட சம்மந்தப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பணம் தான் இதில் இது இதாகுது அப்படி மாதிரி தெரிஞ்சால் உங்களுக்கும் 10 வருடம் வரைக்கும் தண்டனை இருக்கு. ஓகே. அந்த 27 கிளாஸ் ஏல போட்டு உங்களுடைய மேலே நடவடிக்கை வரும். என்டிபிஎஸ் ஆக்ட் உங்க மேலே. எனக்கு அவர் வந்து இந்த தொழில் செஞ்சாருங்க தெரிந்து அந்த பணத்தை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் முதலீடு மற்ற விஷயம் பண்ணுறதோ, இல்லாட்டி அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கறது, அவர் தொழிலுக்கான வசதிகளை பண்ணி கொடுக்குறது, இப்படி என்ன பண்ணாலும் அந்த 27 கிளாஸ் ஏல நீங்கள் உங்களுக்கும் அதே அளவுக்கு இதாக நீங்களும் கருதப்படுவீர்கள். இது என்சிபியோட முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் அவரை வச்சு பலன் அடைஞ்சு நீங்கள் 4 படம் நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு 2 கார் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு அந்த பணம் வந்திருக்குது, ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிஎம்எல் ஆக்டில் தானாக வந்துடுவீங்க. ஓகே. அடுத்து இடி வரும்பொழுது உங்ககிட்ட இந்த இதெல்லாம் வரும்பொழுது ஒன்று ஐடியும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இது இடியும் உங்களை பிஎம்எல் ஆக்டில் புக் பண்ணும். புக் பண்ணது மட்டும் இல்லை, நீங்கள் நேரடியாக சம்மந்தப்பட்டது இருக்கீங்கன்னா உங்களை அரெஸ்ட்டும் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்கள் மேலே சார்ஜ் ஷீட் போட்டு போவோம். அரெஸ்ட்டுன்றது ஜாமீன்ன்றது பெரிய விஷயம் கிடைக்காது. செந்தில் பாலாஜிலாம் நடக்குது இல்லை, அந்த மாதிரி போயிடும். ஆனால் இந்த போதைப் பொருள் விஷயத்துக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஜாமீன் கிடைக்காதுல்ல சார்? கிடைக்காது. போதைப் போடுறதுலையும் ஜாமீன் கிடைக்காது. பிஎம்எல் ஆக்ட் அதோட சீரியஸ். முன்னாடி கட்டமைனாச்சும் ஏதோ சொல்லி ஸ்குவாஷ் பண்ணி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து இவ்வளோ பட்டவர்த்தனமாக ஃப்ளாஷ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஜாமீன் கிடைக்குங்கிறது நம்மளுக்கு. ஜாமீன் மட்டும் இல்லைங்க, இப்போ இடி உள்ளே வந்துடுவாங்க. ஓகே. அவரை பிஎம்எல் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்சிபியில் கூட அந்த என்டிபிஎஸ் ஆக்ட் ஏற்கனவே இன்னொன்று தொடர் குற்றங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுறீங்கன்னா அதுக்கு ஒரு செக்ஷன், அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு வரைக்கும் தண்டனை கிடைக்கும். இந்தியாவில் மரண தண்டனை கொடுக்கறதுக்கான இதுவும் சட்டமும் இருக்குது, ஆனால் பண்ணுறது இல்லை. இதே குற்றத்தை இவர் வேறு நாடுகளில் செஞ்சிருந்தாருன்னா டைரெக்டாக ஃபஸ்ட் டைமே அவருக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்கும். இங்கே வந்து நீங்கள் தொடர் குற்றன்றதுனால 20 வருடங்கள் வரைக்கும் இவர் தம்பிகளுக்கெல்லாம் கிடைக்கும். இது இல்லாமல் அமலாக்கத்துறை வந்துடும்.
நான் சொன்ன மாதிரி இந்த பணம் வேற வகையில் ஏதாவது போயிருந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா ம். என்ஐஏ உள்ள வந்துடும். ம். என்ஐஏ உள்ள வந்தால் என்ஐஏ ஃபுல்லாக எடுத்துருவாங்க. ம். ம். எடுத்துட்டா பெரிய டேஞ்சர். படத்துக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார்ல சார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கே ஒரு சேலரி கொடுத்துருக்காருன்னு வைங்களேன். அந்த சேலரியும் ரெக்கவர் பண்ணுவாங்களா? அதுக்கான பாசிபிலிட்டி ரெக்கவர்லாம் பண்ண மாட்டாங்க. ம். நீங்கள் எப்படி வரும்னா தெரிஞ்சு அந்த இதை பண்ணீங்களா, தெரியாமல் இப்போ ஸ்டண்ட் மேனு, டைரக்டரு, கதாசிரியர், நடிகை, அந்த நடிகைகளாம் என்ன தெரியும்? ம். ம். அவங்க நடித்ததுக்கு அவர் ஒரு பிரபலமான தயாரிப்பாளர் அறியப்பட்டார். புரியுது. அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் நடித்து இப்போ அவங்க ஒரு 1 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. ம். ஒயிட்டில் 50, பிளாக்ல 50ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் கன்ஃபெஷனில் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கேன்னாருன்னா 50 லட்ச ரூபா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அவங்க கணக்கெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அப்படிதான் அக்ரிமெண்ட்டே இருக்கும் எப்படி இருந்தாலும். அப்போ 50 பிளாக்ல வாங்கினதை இடி, ஐடி கேட்கும். ஏன் கணக்கில் காமிக்கலன்னு. அதுக்கு 120% மேலே ஃபைன் வரும். ஃபைன் வரும். அப்போ 50 120%னா பார்த்துங்க. ஆமா. 70 லட்ச ரூபா எக்ஸஸா ஃபைன் ஒயிட்டில் வாங்கினது சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சு வாங்குனீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் அடைஞ்சிருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒருத்தர் தொழில் தொடங்குறதுக்கு இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த தொழில் நல்லா வளருது அப்படின்னா அந்த சொத்துக்கு இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுவோம். அவர் தெரிஞ்சே பண்ணியிருக்காரு பண்ணுறான்னா பிஎம் ஆக்ட் வந்துடும், அவங்க மேலேயும் வந்துடும். இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. ஜாஃபர் சாதிக் வந்து நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், என் சர்க்கிளில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு ஒரு கன்ஃபெஷன் கொடுத்துருந்தாருல. கதம் தான். இவருக்கு தெரியுமா? தெரியும். அவர் கூட தான் போய் ஒரு 10 கிலோ மெத்தப்பட்டினை கொண்டு போய் நாங்கள் கொடுத்தேன். அப்போ கேஷ் வாங்கும்போது அவர் இருந்தார். அதில் அவர் 1 கோடி கொடுத்தேன். முடிஞ்சிச்சு. NDPS இந்த லாக் ஆஃப் இதுலேயே நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதை அவரை இதில் வச்சு இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்னு சொன்னாலும் லாக் ஆஃப் சேர்த்து அட்டாச் பண்ணுவேன். அது எல்லாமே நடக்கும். படங்களும் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ப்ளீஸ் படங்கள்லாம் அவ்வளோதான். எந்த படமும் வெளியே வராது. ஓகே, ரொம்ப நன்றி சார்.